ரேஷன் கடைகளில் நீங்கள் அன்றாடம் வாங்கும் பொருட்கள் தரமாக உள்ளதா என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நல்லாதான் இருக்கு. ஒரு 2 மாசத்துக்கு ஒரு முறை வந்து நல்லா அரிசி நல்லா வரும். ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் நல்லா வராது ஒரு டைமு. ஆனால் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். அரிசி, பச்சரிசி எல்லாமே நாங்கள் பருப்பும் சாம்பாருக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு சிலது எக்ஸ்பயர் ஆனதா தெரியுது, அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. அதில் இப்போ எம்ஆர்பி டேட்டும் பார்க்க மாட்டேன், மேனுஃபேக்சரிங் டேட்டு. அதெல்லாம் சிலதுக்கு அரசாங்கத்து நாலேஜுக்கு போதா இல்லையான்னு தெரியல. அது அரசாங்கம் தலையிட்டு அங்கே கொடுக்கும் பொருள் தரமாக இருந்தால் மக்கள் கண்டிப்பாக அந்த டீ தூளும் மஞ்சள் தூள் இதெல்லாமே வாங்குவாங்க. அத்தியாவசிய பொருட்கள் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் தரமானதாக கொடுத்தா அரசாங்கத்துக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். பொருள் நல்லா தான் இருக்குது. கரெக்டாக கொடுக்குறாங்க. ஒரு நாள் இல்லைன்னா மறுநாள் போய் கேட்டாலும் கரெக்டாக விநியோகம் பண்ணுறாங்க. விநியோகத்தில் எந்த குறையில் பொருளும் தரமாக இருக்கிறது, பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. நல்லா குவாலிட்டியாக தான் கொடுக்குறாங்க. ஒரு மாதம் நல்லா இருக்கும், ஒரு மாதம் நல்லா இருக்காது. அதே மாதிரி கோதுமை வந்து கேட்குற நேரத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதம் தான் கிடைக்கும், இன்னொரு மாதம் கிடைக்காது. மாதம் ஃபர்ஸ்ட்லேயே போயிட்டு வாங்கினா தான் அது கூட, லாஸ்ட்லலாம் போனால் இருக்காது, பொருள் எதுவும் இருக்காது. மக்கள் குரல் பகுதியில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.